போனால் போகட்டபடி கூத்து முடிச்சு போச்சு போங்க. போடி நீ வர பேயாதான் அம்மம்மா நம்ம பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு. ஆனா பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அருள் தாய்மார்களும் பெரியோர் சிறியோர் யாவற்று வேறும் எந்த நேரம் பார்த்தாலும் சோத்த நோண்டிட்டே கழிப்பேன் சோத்து கழிக்கிட்டா போய் உட்காரு சோத்து நோண்டிட்டே வீரோட துணி மாட்டிச்சான். போய் உட்காரு போய் உட்காரு வீரோட துணி மாட்டிச்சான். சொல்லுமா இது ஆடும் சபை பாடும் சபை பார்க்கப்பட்டது ஒரு புண்ணியமான ராஜ்யசபை. தேவலோகத்திலே கூடினால் இப்படி பூலோகத்திலே கூடினால் பஞ்சாயத்து சபையா மக்களால் கூடப்பட்டது மக்கள் சபை என்று சொல்வார்கள். அம்மம்மா அப்படியாக இருந்தாலும் இன்று ஏன் இதற்காக என்ன காரணம்? காளியம்மன் கோயில் தானா? இன்னும் காளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஆனா வேண்டுதலை காரணமாக வேண்டுதல் வைத்து வேண்டுதல் நிறைவேறி காரணத்தினால் அவர் குடும்பமாகப்பட்டது ஒன்று சேர்ந்து இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றி செய்துள்ளார்கள். அம்மம்மா இன்று வைத்துள்ள நாடகம் என்னடி? இன்னைக்கு வைத்த நாடகம் பக்தன் மார்கண்டேயன் பிறப்பு. இன்னும் யார் என்றால் சிவபுராணத்து ஒரு பாகமாக விளங்கும் வரக்கூடிய பத்தம் மார்கண்டேயன் பிறப்பு. இல்லை என்றால் 16 ஆயில் என்று சொல்வார்கள். இந்த நாடகத்தில் நான் யார், எமது பெயர் என்ன, அதுக்கு முன்பதாக இன்னும் யார் என்றால் வெள்ளாளப்பட்டிக்கு சேர்ந்த யூடியூப் சேனல் நம்ம அருமை என்ன செல்வன் அவர்கள் இங்க வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் நம்ம புலல் வித்துவான் நம் யார் என்றால் அருமை மாமா முருகேச மாமா அவர்கள் இங்க வருகை தந்துள்ளார்கள். நம்ம ஓலவட்டியிலிருந்து அருமை அக்கா இங்க வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக பணிவான வணக்கம். அம்மா அப்படியாக இருந்தாலும் இந்த நாடகத்தில் யார் தெரியுமா?
சொல்லுமா. என்னுடைய பெயர் சொன்னனே உனக்கு தெரிந்ததா என்னடி? இல்லம்மா, இந்தால மக்கள் செத்தாம். ஓஹோ, இந்தால மக்கள் செத்தாம். அப்படியா? இது சீக்காது. இது ரெண்டு பித்ராடுகாதுமா. அப்படியா? சொல்லணுமா அத? ஆமா. அந்தரிக்க ஆதரவிற்கு சுந்தரமாக வந்த சரி. அன்னம் போல் நடு நடந்த என் பின்னே ஜடை குலுங்க குலுங்க. ஆயிரம் மின்னலிலே ஜோதி மின்னலி போல என்னுடைய பெயர்தான் அம்மன் இந்திராணி என்று தெரிவிக்கலாம். ஓ, இந்திராணி. ஆமா. அப்படி இந்திராணி இருந்தாலும் தாய் தந்தை யாருமா? என் தாய் தந்தை யாரு? யாரு? நான் எப்படி பிறந்தவள்? எப்படி? ஆமாமா. உன்னை போல் தாயுடைய அங்கத்தில் பிறந்தவளா? நான் எப்படி பிறந்தவள்? எப்படி? என் பிறப்பின் ரகசியம் என்ன தெரியுமா? சொல்லுமா. சொல்லுமா. இந்த தெய்வம் இந்திராணி நான் எப்படி பிறந்தவள்? எப்படி? தேவாதி தேவர் எல்லாம் மும்மூர்த்தி தேவர் எல்லாம் தேவ அமிர்தம் கிடைந்தார்கள். எதற்காக? என்ன காரணம்? தேவர்கள் எதற்காக அமிர்தத்தை கடைய வேண்டும்? இல்ல, ஒரு ஆடு வேசிக்காரர் வந்து அடி வாங்குறது இல்ல, என்ன மட்டும் வந்தாலும் அடின்னு அடிச்சு என்ன கொன்னான். அதே ஒரு சூர வேசிக்காரர் வந்து அடிச்சா அடி கோமாளி வாங்குறான்னு நாம போய் ஒரு அடி வாங்கலாம் அப்படின்னு வந்து அடி வாங்குறது இல்ல. எப்படா கோமாளி அந்தாண்ட போவோம், ஒரு பொட்ட புள்ளிங்க வரும், நாக்க நாயாட தொங்க போட்டுக்கிட்டு போலாம் அப்படின்னு நாக்க நாயாட தொங்க போட்டுக்கிட்டு வந்துடுறேன்டா பயலு. யார் என்றால் யார்? கள்ளங்கவடு மரியாத
வெள்ள உள்ளம் படைத்த அருமை அண்ணா அண்ணா நம்ம சாமிநாதன் அண்ணா சாமிநாதன் அண்ணா ஓரவட்டிக்கு சேர்ந்த ஆ, நிறைய கூத்தாடினாங்கல்ல ஆ, ஆ. ஏங்க ஓஹோ நீ எல்லாம் இப்போ வரல நான் வரல நானு புதுச்சு ஆ, ஆ, என்ன அருமை அக்கா ஆ, நம்ம சாந்தி அக்கா அவருடைய கணவர் ஆ, ஆ, சாமிநாதன் அண்ணா அவர்கள் ஆ, எனக்காக ஆ, அவருடைய சொத்திலே இருந்து ஆ. ஒரு 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். சரி சோர்ந்து வருவருக்கு சோர்வு தாட்சியம்மா, ஆசியம்மா கலைச்சி வருவருக்கு கஞ்சு தாட்சியம்மா. ஆசியம்மா அருமை அக்கா ஆ, எனக்காக ஆ, ஒரு 50 ரூபாய் அவருடைய சொத்திலே இருந்து ஆ. பெற்ற பிள்ளை போல் பாவித்து பாவித்து எனக்காக வாரி வழங்கியுள்ளார்கள். ஆமா கொடுத்தவங்களும் கொடுக்காதீங்களும் ஆ, அனைவற்று பேர் குடும்பமும் ஆ. சுகமாக நலமாக இருக்க இருக்க இந்த காளியம்மன் அருள் பெற்று அருள் பெற்று சுகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆ, நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக சார்பாக ஒரு நெஞ்சார்ந்த பரிவார்ந்த வணக்கம். நன்றி வணக்கம். அம்மம்மா ஆ, இந்த இந்திராணியாகப்பட்டவள் ஆ. நான் தேவமரத்தில் பிறந்தவள். ஓ தேவ அமிர்தத்தில் பிறந்தவள். தேவர்கள் எதற்காக அமிர்தத்தை கடைய வேண்டும்? ஆ, நீ எதுக்கு அமிர்தத்துல பிறக்கணும்? அமிர்தத்திலே இல்லம்மா தேவ அமிர்தத்தில் இருக்கக்கூடிய காரணம் துருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாமுனிவர். தூர்வாசர் மகாமுனிவர். ஆமா. ஆ, இட்டால் சாபம், ஆ. குடுத்தால் வரம், கொடுத்தால் வரம், மூன்றமல தாடி, தாடி, 7 கோபம், கோபம். 22 கண்ணீர் திறமளித்த தூர்வாச மகாமுனிவர் ஆ, தேவருடைய இருப்பிடம் செல்வது. சரி என் பாதத்தை பணிய வேண்டும். தேவர்கள் நீங்கள் பணிய வேண்டும் பணிய வேண்டும். அப்படி என்று சொல்லி ஆ, தூர்வாச மகாமுனிவர் தேவரிடத்திலே கேட்க, சரி அப்பொழுது ஆ. அந்த தேவர்கள் என்ன உரைத்தார்கள்? என்ன உரைத்தார்கள்? நீ தவறிசி தவறிசி தூர்வாச மகாமுனிவர் ஆ. ஒரு முனிவருடைய பாதத்தை ஆ. தேவர்கள் நாங்கள் பணிவதா பணிவதா? அப்படி என்று சொல்லி கேட்க, ஆ, அப்பொழுது தூர்வாச மகாமுனிவருக்கு கோபமாகப்பட்டது. தூர்வாசருக்கு கோபம் வந்து விட்டது. தேவருக்கு தான் என்று கருவம். ஆ, ஒரு மனிதர்கள் ஆ, எப்படி நோய் நடுபட்டு சாவறாங்களோ ஆ, அதை போல ஆ. இந்த தேவர்கள் ஆ, நரை, ஆ. திரை, ஆ. மூப்பு, பிணி பிடி. இதெல்லாம் அணுகி தேவர்கள் சாக வேண்டும் ஆ, அப்படி என்று சொல்லி தூர்வாச மகாமுனிவர் தேவருக்கு சாபத்தை அளித்தார். சரி அப்பொழுது ஆ. தேவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்? நம்ம இளமையாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்லி பால் கடையில ஒரு சட்டியாகும், ஆ, மந்திரகிற மலை ஆ. ஒரு மத்தாக வைத்து வைத்து சந்திரனை தூணாக வைத்து ஆ. வாசகி என்று சொல்லக்கூடிய பாம்பை ஆ, அணைக்கயிறாக திரட்டி திரட்டி தேவர்கள் வாழ்வோருமன் என்று ஆ. அசுராதி கூட்டங்கள் தலைவருமன் என்று ஆ. தேவ அமிர்த கடினார்கள். சரி அப்படி தேவ அமிர்த கடிகின்ற பொழுது ஆ. அந்த தேவ அமிர்தத்தில் ஆ. கடிய அந்த தேவ அமிர்தத்தில் என்னென்ன பிறந்தது? ஓ கடைய தேவ அமிர்தம் வந்ததா? என்னது? இல்ல தேவ அமிர்தம் கடைய தேவ அமிர்தம் வந்ததா? ஆஹா. தேவ அமிர்த கடிகின்ற பொழுது ஆ. அந்த தேவ அமிர்தத்தில் என்னென்ன பிறந்தது? என்னென்ன? பட்டத்து வெள்ளை யானை, வெள்ளை யானை, பாரிஜாத வல்லர், ஆ. 37 சிம்மாதனம், சிம்மாதனம், ரம்பை, ஊர்வசி, மெனகை, ரதி தேவி, ஆ. 7 நாட்டிய பெண்களும் ஆ. இந்த தெய்வ இந்த ராணியும் ஆ. நாங்கள் எல்லாம் தேவமரத்தில் பிறந்தவர்கள். ஓ தேவ அமிர்தத்தில் பிறந்தவர்கள். ஆமா. சரி அப்படி தேவமரத்தில் பிறந்து ஆ. அம்மம்மா அம்மா நான் யாரையும் ஆகிட்டு யார? அவர் எக்குலத்து அரசர். எக்குலத்தார் ஒரு 8 மணி ஆ. அடியம்மா நல்ல தான் முடித்தே.
இந்திராணியாகப்பட்டவள் நான் தேவ அமிர்தத்தில் பிறந்து நான் யாரையும் ஆளையிட்டேன். யாரை மாலையிட்டாய்? அவர் எக்குலத்து அரசர். அவர் எக்குலத்து அரசர். அமராவதி பொன்னுலோகம் தெய்வலோகம். தெய்வலோகம் 3 லோகத்துக்கு அதிபதி. ஓ 3 லோகத்துக்கும் அதிபதியாக விளங்கி வரக்கூடிய தேவ ஹோமான் என்று சொல்லக்கூடிய தேவி இந்திரனையும் ஆளையிட்டு. ஓ தேவேந்திர மன்னன் உங்களுடைய கணவர். ஆமா ஆமா. தேவேந்திர மன்னனை திருமணம் செய்து உங்களுக்கு என்று எத்தனை குழந்தைகள்? உங்களுக்கு என்று எத்தனை குழந்தைகள்? 2 பெண் குழந்தை. ஓ 2 பெண் குழந்தை, ஒரே ஒரு ஆண் குழந்தை. ஒரே ஒரு ஆண் குழந்தை. ஆமா. சரி, யார் யாரு? 2 பெண் குழந்தை யார் யார் தெரியுமா? யார் யாரு? தெய்வ யானை மந்திரமாலை. ஓ தெய்வ யானை மந்திரமாலை. ஆமா. சரி, ஒரே ஒரு ஆண் மகன் சித்திரசேனன். ஓ சித்திரசேனன் ஒரே ஒரு ஆண் மகன். இப்படி 3 குழந்தைகள் நான் பெற்றெடுத்து தெய்வ யானை, சித்திரசேனன், மணிமந்திரமாலை. மணிமந்திரமாலையா? பின்ன சேராதா? மந்திரமாலை ஒட்டாதா? லேதா? சரி, நல்லது. இப்படி 3 குழந்தைகள் பெற்றெடுத்து நான் அமராவதி பொன்னுலோகத்தில் சுகமாக வாழ்ந்தாலும் அம்மா அப்படியாக இருந்தாலும் இன்றைக்கு ஓய்வெழுந்திருக்கிறேன். கணவர் ஏதோ காரணமாக அழைத்திருக்கிறார். மனைவி கணவன்